ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு கணியன் அகாடமி. ஸோ நான் குரூப் 2 இயர் நோட்டிஃபிகேஷன் ரீசன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுக்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆல்ரெடி கணியன் சார்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டோடைய எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸோ ஓவரால் குரூப் 2 சிலபஸ் படி தான் இருக்க போகுது. இந்த குரூப் 2 சிலபஸ் ரீசெண்டாக ட்ரெண்ட் படி தான் நம்ம கொஸ்டின் எடுத்திருக்கோம். அதாவது காரணம் கூற்று, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் அண்ட் நமக்கு வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், பேரிங், இந்த ஒரு ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்டில் கொஸ்டின் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்காக ஒரு எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஆர்என்டிஸ்லாம் நம்ம ரிசர்ச் நிறையா பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், அந்த கொஸ்டின் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டாபிக்ஸ் எல்லாமே. ப்ரீவியஸாக நம்ம குரூப் 4 இதே மாதிரி ஒரு சீரிஸ் போட்டிருந்தோம். அதுலேருந்து நமக்கு நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோ யூடியூப்ல கொடுத்துருந்தோம். பல்லாயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கிய கணியன் IAS அகாடமி நிறுவனத்தால் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள சார்பு ஆய்வாளர் தேர்வு மற்றும் காவலர் தேர்வுகளுக்கான ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேட்ச்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வுகளில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவால் நடத்தப்படுகிறது. தமிழ் மற்றும் ஆங்கில வழி மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். வாரந்தோறும் மாதிரி தேர்வுகள் மற்றும் முழு தேர்வுகள் நடைபெறும். ஒவ்வொரு மாணவருக்கும் சிறப்பு கவனத்துடன் மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்க தனி மென்டார் குழுக்கள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வசதியுடன் தரமான உணவு மற்றும் விடுதி வசதி ஏற்பாடு செய்து தரப்படும். அட்மிஷன்ஸ் குறித்த மேலும் தகவல்களுக்கு 7845454747 and 9995554353. கணியன் IAS அகாடமி, நம்பர் 101, வக்கீல் புதுத்தெரு, சிம்மக்கல், மதுரை. சரியா? ஸோ இந்த டெஸ்ட் பற்றியான ஒரு என்ன இன்ஃபர்மேஷன்னா வந்து டோட்டலாக 35 டெஸ்ட் இருக்க போகுது. 35 டெஸ்ட் எப்படி போகிறோன்னா வந்து SCRT சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும் அண்ட் டாபிக் வைஸ் இருக்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் தனியாக, ஜென்ரல் தமிழ் தனியாக இருக்க போகுது. அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் அண்ட் மார்க் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டிஸ்கஷன் கிடச்சிடும். அதாவது டெஸ்ட் முடிஞ்ச ஒரு 2 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு லைவ், அதாவது GSக்கும் மேக்ஸுக்கும் லைவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். உங்களுக்கு லைவாக இருக்கும். லைவ் பார்க்க முடியாதவங்க என்ன பண்ணிக்கோங்க, வீடியோ பார்த்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தனி லாகின் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து அந்த சேம் டே கொடுத்துருவோம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 35 டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா OMR சீட்டை வந்து உங்களுடைய வீட்டுக்கே கொரியர் அனுப்பிடுவோம். வீட்டுக்கே கொரியர் வர மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. சரியா? அண்ட் இந்த டெஸ்ட்டோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7000 கொஸ்டின்ஸ். ஸோ 7000 கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமாக கொடுத்துருக்கோம். ஸோ டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 3 ஸ்டேஜாக இருக்க போகுது. அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், கோர் ஸ்டேஜ். ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் சொல்லும்போது 6 to 7, அதாவது 6 to 7 இருக்குல்ல, 6 to 7 புக் ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய ஆப்டிடியூட். அண்ட் அடுத்து என்ன டெஸ்ட்டு 8th, 9th, 10th. ஸோ ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட் வந்து 6 to 10th மட்டும் இருக்கும். 5th டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th and 10th ஒரு ரிவிஷன் டெஸ்ட். அதாவது 6 முதல் 10 இருக்குல்ல, அதோடைய ரிவிஷன் டெஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட்டுடைய ஒரு வேஸ்ட் டெஸ்ட் தான் 5th ஒன். அண்ட் 6th ஒன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. அதாவது ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரு போர்ஷன் ப்ளஸ் ஆப்டிடியூட், கரண்ட் ஈவென்ட். ஓகேவா? ஸோ அப்போ 6th டெஸ்ட் வந்து ஒன்லி ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கு வேர் டு ஸ்டடின்ற எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு வந்து எங்கெங்கே படிக்கணும், என்ன மெட்டீரியல் நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி அதுக்கான ஒரு வேர்டையும் உங்களுக்கு அனுப்பிவிட்ருவோம். அதாவது எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதுக்கான ஒரு நோட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம், PDF கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ 7th டெஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். ஸோ 6th தமிழ், 6th and 7th இங்கிலீஷ் இருக்கும். அப்புறம் 8th டெஸ்ட் இந்தியன் பாலிட்டியோடைய ஒரு ஹாஃப் இருக்கும். ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன், கரண்ட் ஈவெண்ட்டில் வந்து February மாதம். ஸோ கரண்ட் ஈவெண்ட் டேட்டாவும் நான் கொடுத்துருவோம் நாங்கள். சரி, அதையும் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் உங்களுக்கு வந்துடும். தமிழ், இங்கிலீஷ் தனியாக ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் 10th அதே மாதிரி ஜியாகிரஃபி, 11th லாங்குவேஜ், 12th வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ 12th யூனிட் 8. ஸோ இந்த 13 பார்த்தீங்கன்னா 14th டெஸ்ட் தெரியுமா, நம்ம 6 to 13 இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி படித்த டெஸ்ட்டோட ரிவிஷன் டெஸ்ட் தான் 14th டெஸ்ட். அதாவது நம்ம 6லேருந்து 13 வரைக்கும் நடந்த டெஸ்ட்டோடைய ஒரு ரிவிஷன் டெஸ்ட் தான் 14th டெஸ்ட். சரியா? அடுத்து 15 வந்தால் இந்தியன் எக்கனாமி, 16 லாங்குவேஜ், GS லாங்குவேஜ் அண்டு யூனிட் 9. யூனிட் 9 வந்து நம்ம பெக்குலராக நிறையா ரெஃபர் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேருந்து நம்ம அனலிட்டிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 9, 8க்கும் நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. சரியா? ஸோ 20 வந்து அதே மாதிரி லாங்குவேஜ், 21 வந்து ஜென்ரல் சயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அண்ட் 22 வந்து லாங்குவேஜ். ஸோ அப்போ ஆல்ரெடி 14 நம்ம ரிவிஷன் கொடுத்தோமா, இப்போ என்னது 15லேருந்து 22 வரைக்கும் என்னது நமக்கு இன்னொரு ரிவிஷன். அதாவது அந்த சிலபஸ் மட்டும் வச்சு ஒரு ரிவிஷன் கொடுப்போம். அண்ட் 24 வந்து அதே மாதிரி நமக்கு ANM இருக்குது, பாலிட்டி, தென் ஹிஸ்ட்ரி, தென் அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழ் அண்ட் யூனிட் 9. அண்ட் இதுக்கப்புறம் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 ஆகுது. 24 to 30லேருந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். அப்போ மொத்தம் நமக்கு 4 ரிவிஷன் ஃப்ரம் த சிலபஸ். தென் 32ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட். அதாவது அஸ் பர் த TNPSC பேட்டர்ன் மாதிரியே
நமக்கு என்ன இருக்கும் 100 தமிழ் 600 இங்கிலீஷ் 100 ஜிஎஸ் இருக்கும். இதுக்கு இந்த கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 தான் இருக்கும். விச் மீன்ஸ் வந்து 100 ஜிஎஸ் இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட் கலந்து எல்லா டெஸ்ட்டுமே 200 கொஷின்ஸ் இருக்கும். சரியா? அதனால் வந்து அந்த அஸ்பர் ஒரு டிஎன்பிசியோடைய பேட்டர்ன் தான் இருக்கும். அப்புறம் மொத்தம் நமக்கு 32 33 34 மொத்தம் 4 டெஸ்ட் நமக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஒரு உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஓஎம்ஆர் ஸ்டேட்ஸும் உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். சரியா? ஸோ டெஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப பெக்குலராக நிறைய ரிசர்ச் பண்ணி ஃபேக்கல்ட்டிஸோடைய ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுக்காக. ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒருத்தர் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ 78454747 ஆர் 8925522552 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் பாருங்கள். ஓகே, ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கணியன் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பை.